சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மங்களே மங்களதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிம் சதா. மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வமங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சுட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி அப்படின்னு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறது. 8 திசைகளிலிருந்தும் யானைகள் மூலமாக புனிதமான கங்கை நீரை இந்த மங்கைக்கு நன்னீராட்ட எடுத்து வந்து அவள் ஏற்கனவே பளிங்கு போன்றவள் மேலும் பளிங்காக்குகிறோம்னு சொல்லுது. யானை என்பது மகாலட்சுமியின் அம்சம். யானையின் மத்தகத்தில் மகாலட்சுமி இருக்கா, பசுவின் பின்னாடி இருக்க மாதிரி யானையின் முன்பக்கம் இருக்கும் அந்த மத்தகத்தில் மகாலட்சுமி அருள் பாலிக்கிறார். யானை என்பது செல்வத்தின் அடையாளம், வலிமையின் அடையாளம். அதனால் கஜலட்சுமியை வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு நல்ல நிறைந்த செல்வமும் நல்ல பலமும் உடல் பலமும் வலிமையும் கிடைக்கும். எல்லா வீடுகள்லையும் அந்த காலத்தில் நிலைப்படியில் திருநிலை நாயகின்னு இந்த கஜலட்சுமி தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் எல்லா கோவில்லையும் இந்த கஜலட்சுமி தான் இருக்கும். அதாவது கருவறைக்கு முன் மேலே இருக்கக்கூடிய அந்த நிலைப்படியில் நிச்சயமாக கல்லிலோ மரத்தாலோ கஜலட்சுமி செதுக்கப்பட்டிருப்பாள். திருநிலை நாயகி. ஏன்னா நிலப்படின்னு தான் நம்ம அதை சொல்லுவோம்.